இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திரு பிரியமுடன் மணி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் குறித்தான பேச்சுகள் அனைத்து கட்சிகளுமே இருக்கு. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்து தொலைக்காட்சியில பதிவு பண்ணியிருக்காரு. அதிமுகவை முந்தும் தாவேகா அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தேர்தல்ல. ஆனா அவர் ஒரு 18% வாக்குகள் அப்படிங்கிற ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு 18% தான் இருக்குன்னு சொல்றது. ஒரு பக்கம் அதிமுக முந்துன்னு சொல்லிட்டு 18% சொல்றாரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் சொன்ன கருத்து சரியா தப்பா? பொதுவா அந்த வாக்கு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அவங்கவுங்க விருப்பப்பட்டு ஒரு சர்வேல அவங்கவுங்களுக்கு ஏத்துக்கிட்ட மாதிரி அவங்கவுங்க ஒரு சதவீதம் போட்டுக்கிறது தான் கருத்து கணிப்பா இருக்குன்ற மாதிரி நான் பாக்குறேன். இது என்னோட பர்சனல் கருத்து. ஆனா இதை தாண்டி 18% தான் இருக்கா, 30 இருக்கா, அவ்வளவு இருக்கா, இவ்வளவு இருக்கா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப குழம்பிக்கிறாங்க. ஆனா நம்மகிட்ட ஃபேக்சுவலாவே ஒரு ரெக்கார்ட் இருக்கு. டிவிகேல மொத்தம் 1.28 crores உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. சோ நீங்க டோட்டல் ஓட் பெர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா கூட அதுவே ஒரு 20%. நான் சொல்றது மொத்த வாக்கு எண்ணிக்கை, தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் பாத்தீங்கன்னா கூட அது 20% உறுப்பினர்கள் மட்டுமே. ஆமா. ஆனா இந்த 1.28 crores ஓட்டா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா போலாகிற ஓட் ஒரு 4.25 கோடி அந்த மாதிரி போலாகும் பொதுவா தமிழக தேர்தல்ல. அதை ஒப்பிட்டு பார்க்கல இந்த உறுப்பினர்கள் மட்டும் 30% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப குறைந்தபட்சமா 20 இருக்கு. நான் சொல்றது மொத்த வாக்கு எண்ணிக்கையில. ஆனா அவ்வளவும் போலாகாது. இது ஒரு பக்கம். அப்ப ஏன் ஆல்ரெடி டிவிக்கு 30% மேல போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப டிவிக்குல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வாக்காளர் அடையாள அட்டை எண் தான் உங்களுக்கு உறுப்பினர் அட்டை எண் தாவேக்கால. அப்ப ஒருத்தர் தன்னோட ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல போயிட்டு தன்னோட போட்டோவை இணைச்சு தன்னோட வாக்காளர் அட்டைய அப்லோடு பண்ணி எல்லாம் பண்ணி எடுக்கிற ஒருத்தர் கண்டிப்பா வாக்குச்சாவடில போய் வாக்களிச்சிருவாரு. அப்படி நீங்க பாக்கல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம 30 கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் வாக்காளர் தாவேக்கால உறுப்பினர் அட்டை போடாதவர்கள் இருப்பாங்க, நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ அதனால நம்ம 30% சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துரும் வராது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை. இன்னும் திமுகவுல காங்கிரஸ் கூட்டணி முடிவே செய்யல, 36 சீட்டு ஆட்சிப்பாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் போயிட்டு இருக்கும்போது இவரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு பேட்டி கொடுக்கணுங்கிற ஒரு காரணம் இப்போ ஒரு கருத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான். அதுல தாவேக்காவுக்கு வாக்கு இருக்கு, வீட்டுக்கு ஒரு வாக்குங்கிறதையும் நான் வரவேற்கிறேன், அந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு தான் இருக்காங்க, வலுவான ஒரு கட்சியா இருக்குன்னு சொல்றாரு. ஆனாலும் இந்த கருத்தை சொல்லும் போது கூட்டணிக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா ஒரு கேள்வி வருது இல்ல. முதல்ல அவர் இரண்டாம் பெரிய கட்சியா ஏத்துக்கிட்டாருன்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்த நம்ம பார்க்கணும். பர்சன்டேஜ் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். பர்சன்டேஜ் anyone can tell anything. So जो भी कुछ उनको लग रहा है वो बोलेगा. So அந்த மாதிரி போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அது ராகுல் காந்திஜி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, ஆட்சியில பங்கு கேட்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆட்சியில அதிகாரம்ன்றதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கணும். சோ அதெல்லாம் பார்ப்பாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவேளை அவர் தலைமைக்கு கூட ஒரு சமிக்கை விட்டுருக்கலாம். அதாவது இவங்க சொல்லுவாங்கல்ல, பொதுவா கூட்டணி கட்சிகள்லாம் விலக்கிட்டு பார்த்தா திமுக வாக்கு சதவீதமே கம்மி தான். சோ அப்ப அது ஈக்குவலா தாவேக்காக்கு இருக்கு, தாவேக்கா தனியா நின்னாலே 18ன்றாரு அவர் கூட்டணியோட சொல்லல. சோ மேபி அவர் டிஎம்கே ஈக்குவலா டிவிகேவும் இருக்காங்க, ராகுல் காந்திஜி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். இல்ல அப்படி பார்த்தா இப்போ நீங்க தேர்தல் வரும்போது நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் டிவிகே கூட்டணி வந்துருச்சுங்கிற பட்சத்துல அன்றைக்கு 18% தான் சொன்னீங்க, அப்ப எப்படி நீங்க 40% 35% தாண்டி வாங்குவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அப்ப வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுனால குறைச்சு சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல அன்னைக்கு அவர் நாங்க வந்ததுனால கூடிச்சுன்னு கூட சொல்லலாம்ல. நான் தான் சொல்றேன், வாக்கு சதவீதம் அவங்களா சொல்லிக்கிறது தான். நம்மகிட்ட ஃபேக்ட் இருக்கு, டிவிகேல ரெக்கார்டிக்கலா இருக்கு. நம்ம யாரோட கருத்து கணிப்பு அடிப்படையில இந்த அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு அப்படிலாம் இல்ல. அதுதான் நம்ம தளபதி அழகா சொல்லியிருப்பார்ல இந்த இதுல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கருத்தை சொல்லிக்கிறாங்க, அது அவங்கவுங்க தனிப்பட்டது. நம்மகிட்ட டிவிகேல தளபதி அவர்களோ யாரோ பேசுறது ஃபேக்சுவலா நம்மகிட்ட ரெக்கார்ட் இருக்கு. ஆன் பேப்பர்ல என்ன இருக்கோ அதான் நம்ம பேசுறோம். நம்ம கற்பனையா ஒரு வாக்கு சதவீதத்தை பேசல. நம்ம கட்சியில இருக்க எல்லா வேலையும் நடந்துட்டு தாங்க இருக்கு. எந்த தொகுதியில ஸ்ட்ராங்கா இருக்கும், எல்லா அனாலிசிஸும் பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க. கேண்டிடேட் செலக்ஷன்ல அனைத்து முக்கியத்துவங்களையும் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறத விட ரொம்ப நல்லபடியா எல்லா வேலைகளும் சுமூகமா நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நல்லபடியா நடக்கும். தளபதி சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும். கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு திமுக கடுமையான விமர்சனங்களை பேசிட்டே இருந்தாங்க, அவங்களை எதிர்கொண்டுகிட்டே இருந்தாங்க. அதே போல பாஜகவும் அப்பப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பாஜக ஒரு தரப்பு கூட்டணி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க, கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க.
இது எப்படி எதிர்கொள்ளுது தாவேகா? திமுக எதிர்ப்பை தாண்டி இன்னொரு கட்சியும் இன்னொரு கூட்டணியும் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. கிரிக்கெட் மேட்ச் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கல 2 டீம் நடுவுல களத்தை விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ உட்கார்ந்து இருக்க இடத்துல இருந்து 10 பேர் கத்துவான், ஏதாச்சும் கத்தி உள்ள இருக்கவன வெறுப்பத்துன்னு நினைப்பான். அந்த மாதிரி இவ்வளவு நாள் நம்ம அவங்க தொடாம இருந்தோம். அதாவது பெரிய அளவுல நேரடியா விமர்சனம் பண்ணல. அதுக்கு சொன்னாங்க அவங்க களத்திலே இல்ல. அதான் இப்ப நான் சொன்ன மாதிரி தான், வெளியே உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறவங்களை எதுக்கு நம்ம ஆட்டக்குள்ள சேர்த்து நம்ம சேர்க்கல. அப்ப அவங்க பதில் சொல்றப்ப நம்ம இங்க சொல்லி ட்ரிகர் ஆகுறாங்க. பிரதான எதிர்கட்சியா இருக்குல்ல, 66 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, அவ்வளவு பெரிய கூட்டணியை அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்கல்ல. அவங்கள களத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? பிஜேபியை சொல்லலாம், நாம் தமிழர் கட்சியை சொல்லலாம், ஒரு 8% வாக்குகள் வச்சிருக்காங்க, இல்லைன்னா பிஜேபி கம்மியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எதிர்கட்சியா இருக்காங்க அதிமுக இன்றைக்கு சட்டத்தை. அப்ப தாவேகா பலவீனமா இருக்குன்னு அவங்க எப்படி சொல்றாங்க? நம்ம ஒன்னும் தேர்தலில் போட்டிடல, அது ஒரு பக்கம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப நம்மகிட்ட 1.28 crores மெம்பர்ஸ் இருக்காங்க நம்ம சொல்றோம், அதை அவங்க எப்படி உதாசீனம்? அவங்க எல்லாம் இப்ப இதற்கு முன்பு வரைக்கும் 2021 தானே, 2021 வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்த கட்சி இப்ப எதிர்கட்சியா இருக்கு. ஜனநாயகத்துல எப்படி வேணாலும் இருக்கலாங்க. இதே அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்குல, திமுக படுதோல்வி அடைஞ்சிருக்குல, திமுக ஜெயிச்சிருக்குல. ஜனநாயகத்துல வாக்காளரின் குரல் தான் இறுதி குரல், புரியுதுங்களா? அதனால நீங்க அவங்க பெரிய கட்சி அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு இருக்க சூழ்நிலைப்படி அவங்க கூட்டணியே பாத்தீங்க. இப்ப ஐயா டிடிவி தினகரன் போட்டி போடலன்றாரு, ஐயா அண்ணாமலை பொறுப்புல இருந்து விளைவிக்கிறேன்றாரு, ஐயா அன்புமணி போட்டி போடலன்னு செய்திகள் வருது. அப்போ நான் எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைச்சிட்டு நாங்க யாருமே போட்டி போடலப்பா, நீங்களா பாத்துக்கங்கப்பா அப்படின்ற மாதிரி 2016 வைக்கும் மக்கள் நல கூட்டணி செஞ்ச மாதிரி இருக்கு. இல்ல அதை விட மோசமா இருக்கு தலைவா. பஸ்ல எல்லாத்தையும் ஏத்திட்டு டிரைவர் பஸ் ஓட்ட மாட்டாங்க, கண்டக்டர் பஸ் ஓட்டுவாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப பயணிலாம் என்ன ஆவாங்க? வேற கட்சியை நோக்கி போயிருவாங்க. அதிமுக பலவீனம் தானே இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நகர்றதுங்கிறது பலவீனம். கண்டிப்பா அவங்க அதுதான். இப்ப தளபதியோடதே என்ன இருக்கு? நீங்க எது கேட்டாலும் டெல்லின்றீங்க. அப்ப கட்சியை காப்பாத்திக்கிறதா உங்க முனைப்பு இருக்கே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும், தேர்தல் அரசியல ஜெயிக்கணும் அப்படின்ற என்ன இருக்க மாதிரி தெரியல. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நீங்க மேட்ச்லயே இல்லைன்றோம். விஜய் அவர்கள் பேசும்போது கூட பாஜக தலைமையில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், மற்ற பலர் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவை சொல்லாமே சொல்லியிருக்காரு. அவரு தளபதிக்கு அரசியல் தெரியாதுன்னாங்க, ஆனா அவர் ரொம்ப அழகா சொன்னார். இவங்க பின்னாடி சொல்லிட்டே இருக்க வேண்டியது அவருக்கு அரசியல் தெரியாது. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு நல்ல விஷயம் நடக்குது பாருங்க. தளபதி வந்ததுனால இன்னும் ஆளுங்கட்சியா இருக்க திமுகவால கூட்டணி இறுதி வடிவம் கொடுக்க முடியல, புரியுதுங்களா? இது நிறைய பிரச்சனை இருக்கு. நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க எப்பா 2 மந்திரி தானப்பா காங்கிரஸ் கொடுத்துடலாம்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இங்க அப்படி இல்ல விஷயம். இப்ப திமுக ஒருவேளை இறங்கி காங்கிரஸ் நமக்கு வேணும்பா அப்படின்னு இறங்கி ஒரு 2 மந்திரி ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து என்ன நடக்கும்? எல்லா கட்சியும் கேட்பாங்க, கம்யூனிஸ்ட் நாங்க எனக்கும் கொடுணுவாங்க, ஐயா திருமாவளவன் எனக்கும் கொடுங்கன்னு. அது ஒரு பிரச்சனை வந்துடும். இன்னொன்னு, தேர்தலுக்கு போறதுக்கு முன்னாடியே கூட்டணி இல்லாம நாங்க பலவீனமான கட்சி அப்படின்னு திமுக தன்னைத்தானே ஒப்புக்கொண்டதாயிரும். அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க ஐயோ என்னடா இத்தனை மந்திரில ஒரு 2 மந்திரி கொடுக்க முடியாதா அப்படின்ட்டு. இங்க அது காட்சி இல்ல. என்ன பிரச்சனை அப்படின்னா தன்னைத்தானே பலவீனமா ஒப்புக்கொண்ட மாதிரி ஆயிரும். அதிமுக கூட்டணியோ திமுக கூட்டணியோ அந்த கட்சியில இந்த ஆட்சியில் பங்குங்கிறத பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அதுல காங்கிரஸ் மட்டும் பேசுது, அங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை ஆட்சி பிடித்த பிறகு சட்டப்பேரவையில அமைச்சரவையில இடம் பெறுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா தாவேகா தரப்புல இப்ப நீங்க சொல்லக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் ஆமா எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. முதல் மீட்டிங்ல பேசுனத இதுவரைக்கும் எந்த கட்சியும் ஏற்று கூட்டணியில நாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறதுக்காக வரோம் அப்படிங்கறத இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க இதுல 2 விஷயம் பார்க்கணும். ஏற்றுக்கொள்ளலை அப்படின்றத நீங்க அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்லிட முடியாது. அது அவங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிறதுனாலதான் திமுக அப்படி ஒரு டிமாண்டே வைக்கிறாங்க. இது அதுதான் அவங்க கேக்குறாங்க, இங்க வாங்கணும்னு யோசிச்சு. அதான் இப்ப உங்களுக்கு முன்னாடி சொன்னேன்ல, நீங்க டக்குனு இங்கதான் தளபதி ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காரு. தளபதி இன்னைக்கு தேதியில நான் என்கிட்ட கூட்டணியே வரல, நான் அதுக்காக நான் கூட்டணியில பங்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது சந்தர்ப்பவாதமா இருக்கும், சந்தர்ப்பவாத அரசியலா இருக்கும். தளபதி டே 1 அறிவிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் யாருமே எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. டே 1 ஃபர்ஸ்ட் மாநாடு, கட்சி தூக்க வேற ஏதாச்சும் பேசுவாரா அப்படிங்கிறப்ப கொள்கையை தெளிவா விளக்கிட்டாரு. எல்லாருக்கும் உண்டு, நீ எல்லா மக்களையும் பார்த்துக்கிறதுக்கு தானே அர்த்தம். இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு, எல்லாருக்கும் பங்குனா அவங்கவுங்க மக்களை பார்த்துப்பாங்க அப்படின்றது தானே அதோட கோர் ஐடியா. சோ தளபதி ரொம்ப அழகா வடிவமைச்சு இதுல பேசிட்டாரு, மாநாட்டிலே பேசிட்டாரு. இப்ப ஏன் அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க காங்கிரஸ் இவ்வளவு நாள் ஆப்ஷனே இல்லைங்க, 3ஆவதா ஒரு கட்சி. இப்ப டிவிக்கேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நீ எனக்கு கொடுங்க இல்லைன்னா எனக்கு ஆப்ஷன் இருக்கு, அது நல்லா இருக்கு, கூட்டணியில பங்குன்றது நல்லா இருக்கு. அதே மாதிரி இவங்க மத்திய மந்திரி பதவிகள் வகிச்சிருக்காங்க. அது இன்னொரு கதையும் இருக்கு. அன்னைக்கு தேவையில்ல திமுக வெளியே வந்தா காங்கிரஸ் ஆட்சி கவிழும் ஒரு நிலை இருந்துச்சு, அதனால அத்த மந்திரி டிமாண்ட் பண்ணாங்க, அவங்களும் கொடுத்தாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா பட் ஸ்டில் 7 மந்திரின்றது அதிகம் தானே. அன்னைக்கு காங்கிரஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க 7ன்னு நினைக்கிறேன்.
சோ கொடுத்து வச்சிருந்தாங்க. சோ அப்படி இருக்கையில இவங்க வந்து இன்னைக்கு இவங்க வந்து ஒத்துக்கிட்டா இவங்க பலவீனமான கட்சியை அடையாளப்படும். அப்ப நரேட்டிவ் வந்து டிவிக்கே தான் பிரைமரி பொலிட்டிக்கல் போர்ஸ் தளபதி சொல்லிக்கிட்டே இருக்கு. அது உண்மையான ஆயிடும்ல. அரித்மெட்டிக் அப்படிதான், அதை பேஸ் பண்ணி தான் தளபதி அவர்கள் மேடைக்கு மேடை சொல்றாரு டிவிக்கே இஸ் பிரைமரி பொலிட்டிக்கல் போர்ஸ் சொல்றதுக்கான அடிப்படை காரணம் வந்து இதுதான். சோ இது உலக அறிஞ்ச விஷயம் தான். கூட்டணி இல்லாம இருந்துச்சுன்னா டிஎம்கே வீக்கா இருக்கும்ன்றது உலக அறிந்த விஷயம் தான். இப்ப ஏடிஎம்கேவே வந்து நீங்க வந்து கூட்டணியை விளக்கிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ வீக் ஃபோர்ஸ் தான். சோ நீங்க தனித்தனி கட்சியா பாத்தீங்க அப்படின்னா தளபதி சொல்ற மாதிரி டிவிக்கே தான் ஒரு பிரைமரி பொலிட்டிக்கல் போர்ஸ். இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கட்சிகள்லாம் வரும் அப்படின்ட்டு பேச்சுகள் போயிட்டு இருந்த நிலையில விசிகாவை சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அல்லது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் கட்சி இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுல நாம் தமிழர் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சமீபத்துல சில செய்திகள், அந்த செய்திகள் கசிந்ததற்கான காரணம் என்ன? இதுல ஒரு பெரிய பிரச்சனைங்க. எந்த செய்தியுமே தாவேக்கா தரப்புல இருந்து சொல்றது இல்ல. அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவங்க பேசுனாங்க, இவங்க பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க, அப்படி பேசுனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இது வந்து ஒரு உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ஒரு நரேட்டிவ் செட்டிங் அரசியலா மாறிடுச்சு. மக்களை நோக்கி அரசியல், மக்களுக்கு நல்லது செய்யற அரசியல்ன்றதை தாண்டி நரேட்டிவ் செட்டிங்கா தான் எனக்கு தெரிஞ்சு இப்ப சமீப காலமா அரசியல் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு பகுதியா இப்ப காங்கிரஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி திமுக வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கனிமொழி அவர்கள் போனாங்க, பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இதெல்லாம் வந்து செய்தி ஊடகங்கள்ல வந்த செய்தி தான், போனது எல்லாருக்குமே தெரியும். போயில பேட்டி கொடுத்தவங்க வரையில பேட்டி கொடுக்கல. அப்பயே வந்து நமக்கு புரிஞ்சுக்கலாம், ஓகே சுமூகமா முடியல, இல்லாட்டினால நம்ம ஆளுங்க போட்டு ஆடி இருப்பாங்களே சோசியல் மீடியால. சோ வந்து நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோரிக்கை வைக்கிறதுனால காங்கிரஸ் எப்படி பிளாக் பண்றதுன்னு தெரியல. அதாவது அடிபணி வைக்கணும் காங்கிரஸ். திமுக வந்து இப்ப அதான தேவை, நான் என்னோட இதுபடி நீ உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன பண்றாங்க, இங்க பாரு நான் ஒரு வேலை பண்ணி விடுறேன், உனக்கு என்ன இப்ப ஆப்ஷன் இருக்கு, தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதனாலதான் நீ என்கிட்ட உள்ள டிமாண்ட் வைக்கிற. அப்ப கொளுத்தி போடுவோம் நாத்தாக்காவும் தாவேக்காவும் கூட்டணி. இதுக்கு முன்னாடி பாஜக அந்த மாதிரி. அப்ப நாத்தாக்காவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒட்டவே ஒட்டாது, இரு எதிர் துருவங்கள். அப்ப நாத்தாக்காவோட விஜய் பேச்சுல இருக்காரா, அப்ப வேணாம் நம்ம எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் வாங்கிட்டு காங்கிரஸ் வந்துடும் அப்படின்னு நினைச்சாங்க. உடனே நம்ம தலைமையில இருந்து மறுபடியும் புஸ்வானமா போச்சு நரேட்டிவ். அவ்வளவுதான்.